அமித் வந்து எவ்வளோ ஒரு நல்ல ஃபாதர் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து அவர் ப்ரூவ் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த வாரம் அமித்துக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக வந்து போயிடுச்சு. ஸோ அவர் எப்பவுமே வந்து பெருசா சண்டைக்கு போமாட்டாரு. ஒரு ஜென்டில்மேன் கேம் தான் வந்து எப்பயுமே ஆடுவாரு. பட் இந்த வாரம் வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து அவர் ஸ்ட்ராங்கா கொஸ்டின் கேட்காதனால கேட்டாரு. பட் இருந்தாலும் அது ஸ்ட்ராங்கா கேட்கல அப்படிங்கிறனால அவருக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. பயங்கரமா விஜய் சேதுபதி வந்து ரோஸ்ட் பண்ணிட்டாரு. அவரோட கேப்டன்சி எல்லாத்தையும். அதேமாதிரி திவ்யா கூட நடந்த ஒரு சண்டையில அவர் பேசாத விஷயங்கள் இது எல்லாத்தையும் வச்சு பயங்கரமா வந்து பேசிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா அவங்க வீட்ல வந்து உட்காந்து அவங்க டாட்டரும், அவங்க அம்மாவும் வந்து அந்த ஷோவ வந்து பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ இப்போ அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து கண்டிப்பா யாரா இருந்தாலும், தன்னோட அப்பாவ வந்து இந்த மாரி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஏக்கம் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, என் பொண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, வீட்ல வந்து சும்மா என்னை யாராவது அ திட்டுற மாரி பேசினாலே வந்து அழுதுருவாங்க. ஸோ அந்த மாரி தான் வந்து எனக்கு இது கனெக்ட் பண்ண முடியுது. இப்போ அங்க வந்து பார்த்திங்கன்னா, அமித் வந்து திட்டு வாங்குறதெல்லாம் அவங்க பொண்ணு பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு கிளாரிட்டி குடுக்குற விதமா வந்து அவங்க வந்து கேமரா முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இது வந்து ஒரு கேம் இல்லையா? அப்பா தப்பு பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் வந்து திட்டினாங்க. ஸோ நீ ஏதாவது தப்பு பண்ண அப்படின்னா வீட்ல அப்பா உன்ன திட்டுவான்ல. ஸோ அந்த மாரி தான் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து என்ன திட்டினாங்க. ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வந்து அப்பாகிட்ட வந்து அவர் வந்து நல்லா பேசுவாரு. ஸோ நீ வந்து இதுக்கெல்லாம் எதுக்கும் கவலைப்படக்கூடாது. ஸோ அப்பா டூயிங் வெல். ஸோ ஹாப்பியா இரு அப்படிங்கிற மாரி அந்த இடத்துல அந்த ஒரு மெசேஜ் கன்வே பண்ணத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இத வந்து டெலிகாஸ்ட் பண்ணது உண்மையிலே நல்ல விஷயம். கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்த வந்து அந்த பாப்பா பார்க்கும்போது வந்து ஹாப்பியா வந்து ஃபீல் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஒரு மொமெண்ட் உண்மையிலே டச்சிங்கா இருந்தது. ஸோ எத்தன பேர் அத ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.